அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனல் மூலமா அவங்க எல்லாரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க? கலைஞர் உரிமை தொகை சம்பந்தமா ஒரு புதிய வீடியோ நமக்கு போடணும்னு ஆசைப்பட்டேன். அது மட்டும் இல்லாம கலைஞர் மகளிர் உதவித்தொகையை அரசு வங்கிகள்ல நீங்க டெபாசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு தெரிவிச்சிருக்காங்க. இதன் அடிப்படையில பொதுவா இருக்கிற பிரிவினருக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும், அதாவது கலைஞர் உரிமை தொகையை நீங்க உங்க அக்கௌண்ட்ல இருந்தா எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ மூலமா உங்கள்கிட்ட சொல்ல போறேன். இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா நீங்க பார்த்து நண்பர்களுக்கு, சொந்த பந்தங்களுக்கு, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும் நண்பர்களே. ஆனாவது ஒரு இதுல நண்பர்களையும் சொல்றேன், ஒரு சொந்தங்களையும் சொல்றேன். சொந்தக்காரங்களும் எனக்கு ஒண்ணுதான், நண்பர்களும் ஒண்ணுதான். நண்பர்களும் சொந்தமும் சேரும் போது நம்ம உறவு எப்பவுமே இறுக்கமா இருக்கும், நம்மளுடைய உறவு எப்பவுமே டைட்டா இருக்கும். சோ ஓகே, இப்ப கலைஞர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்காதவங்க உடனடியே விண்ணப்பிச்சிருங்க. அது மட்டும் இல்லாம மலையரசி தொடர் வைப்பு திட்டம்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கூட்டுறவு வங்கிகள் தொடங்கி இருக்கிறாங்கிறத ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியை இன்னைக்கு தேதியில தெரிவிச்சிருக்கிறேன். 5/7/2024. இப்போ தமிழ்நாடு அரசு மலையரசி தொடர் வைப்பு திட்டம் மூலமா டெபாசிட் பண்ணணும்னாக்கா இது நீலகிரி மாவட்டத்துல தொடங்கி இருக்காங்க. மலையரசுங்கக்கூடிய திட்டத்துல இந்த கலைஞர் உரிமை தொகைக்கு 7.5% வட்டி கொடுக்க போறதா சொன்னாங்க. வட்டியை பத்தி நம்ம பேசுறதுக்காக இல்ல, அதாவது பாமர மக்கள் அன்றாடம் செலவு பண்ணிடாம இந்த பணத்தை சேர்த்து வச்சு மிகப்பெரிய அளவுல அந்த குழந்தைங்களுக்கோ, வீடு கட்டுறதுக்கோ, தொழில் தொடங்குறதுக்கு அந்த பணம் உதவும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு தொடங்கி வச்சிருக்கிறாங்க. மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் பண்ணி இருக்கிறாங்க. புதிய விண்ணப்பங்கள் எல்லாம் உடனடியா வரவேற்கப்படும் சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கான அடுத்தடுத்த வீடியோல தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். தொடர்ந்து நீங்க வீடியோ வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க, நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. மனு நிராகரிக்கப்பட்டவங்க உடனடியா நீங்க திரும்ப மனு தாக்கல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உடனே மனு தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அடுத்த எபிசோட்ல நான் விரிவா சொல்லிடுறேன். தமிழக முதலமைச்சர் 16/7/2024 இந்த புதுசா மனு செஞ்சவங்களுக்கு பணம் ₹1 கொடுத்து உங்களுக்கு செக் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே கடந்த மாசம் வருஷம் 2023 செப்டம்பர் மாசம் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த தினத்துல ₹1 எனக்கு செக் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் மேல்முறையீடு செஞ்சவங்களும் புதுசா மனு தாக்கல் பண்ணவங்களுக்கும் செக் பண்ண போற, அதாவது ₹1 அனுப்பி செக் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. உங்க மொபைல் எது பதிவு பண்ண மொபைல் ஆன்லைன்ல வச்சுக்கோங்க. எப்பவுமே கரண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு கலைஞர் மகளிர் உதவி திட்டம் கிடைக்க போது நிராகரிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேல்முறையீடு செஞ்சவங்களுக்கு புதிய விண்ணப்பதாரர்களுக்கும் அறிவிப்பு கொடுக்கறதுனால மலையரசி தொடர் வைப்பு திட்டத்தின் மூலமாக 7.5% வட்டி கிடைக்கும். சாதாரண வைப்புதாரர்களுக்கு 7% வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிற அடிப்படையில யாரு வேணாலும் இந்த திட்டத்தின் மூலமா பயன்பெறலாம். இது கூட்டுறவு வங்கிகள்ல இந்த நடைமுறை வந்துடுச்சு. இது தமிழ்நாடு முழுக்க விரிவுபடுத்த போறதாகவும் சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில இந்த வீடியோ தமிழக மக்களுக்கு தெரிவிக்கிறேன். இது மாதிரி சுட சுட வீடியோ பார்க்கணும்னு சொன்னாக்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கலைஞர் உரிமை தொகைக்கு எப்படி விண்ணப்பிக்கணும், எங்க போய் இந்த விண்ணப்பம் வாங்கணுங்கிறத அடுத்த வீடியோ சொல்றேன். நன்றி.